வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிஷன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 12 பார்க்க போகிறோம். பேசிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு. பேசிவேஷன் என்ன சார் புதுசாக இருக்குன்னு கேட்கணும். ஆக்டிவைஸ் பேசிவைஸ் சொல்ல முடியாது, அதுதான் அந்த இடத்துல பேசிவேஷன் சொல்கிறது. நேரம் படத்துக்கு போயிடுவோம். பேஜ் நம்பர் 77 இருக்குது. பேசிவேஷன் சொல்லிட்டு கிராமர் பேசிவைஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆக்டிவைஸ் கொடுக்கல, பேசிவைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் உண்டு, கம்பல்சரியாக உண்டு. இதில் 2 மார்க்கில் உண்டு. இது எல்லாமே புக் பேக்கில் உள்ளது. நல்லா கவனிச்சு வச்சுங்க. நான் எழுக்கிற கிராமர் பூரா எல்லாம் புக் பேக்கில் உள்ளது தான். வைக்கலாம் நேரடியாக தான் நடத்த போகிறேன். அடுத்து பாருங்களேன், புக் பேக்கில் என்ன இருக்குது பேசிவேஷன் பார்த்துப்போம். அதில் பாருங்களேன், வி யூஸ் ஆக்டிவ் ஃபார்ம் டு சே வாட் இஸ் சப்ஜெக்ட் டஸ். இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம், என்ன சப்ஜெக்ட் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இதை பேசிவேஸுக்கு பயன்படுத்த போகிறோம். வி யூஸ் ஆக்டிவ்க்கு இதை ஃபார்ம் பண்ண போகிறோம். எதை டு சே வாட் சப்ஜெக்ட் டஸ், சப்ஜெக்ட் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறதான் இதை சொல்கிறதா பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படின்னா, நான் ஒரு நாள் ஆங்கிலம் பேசிக்கிறேன் அப்படி மாட்டார். இது எக்ஸாம்பிள். அப்போ இதை பேசிவுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், பேசிவுக்கு மாற்றணும். ஒரு டேபிளர் காலம் தனியாக ஒன்று இருக்குது. அதில் ஆக்டிவ்ஸ் எப்படி பேசிவைஸ் மாற்றுறது, நவுன் ப்ளஸ் V1 ப்ளஸ் எஸ் அப்படி மாற்ற விட்ருவோம். இப்போ அந்த பக்கம் பேசிவைஸ் மாற்றும் பொழுது நவுனு ஆம் ஆர் ஈஸு ப்ளஸ் V3 ஃபார்மட் அப்படி மாற்றணும். அதில் ஒரு ஃபார்முலா தனியாக ஒன்று இருக்குது. ஃபார்முலாஸ் படித்தா தான் இதில் எழுத முடியும், பேசிவைஸ் மாற்ற முடியும். சேஞ்ச் பண்ணுறது ஒன்று இருக்குது. இப்போ இதில் பார்ப்போம். வி யூஸ் த பேசிவ் ஃபார்ம் டு சே வாட் ஹேப்பன்ஸ் டு த பீப்புள். அப்போ நம்ம அதை பயன்படுத்தணும். எதை பேசிவ் ஃபார்ம் பயன்படுத்தணும், டு சே வாட் பீப்புள் சே, இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரிடே, நான் எப்பொழுதும் ஆங்கிலம் பேசுவேன் அப்படின்னா. அப்போ மக்கள் என்ன சொல்லுது, அண்ட் திங்க் தட் டு சே வாட் இஸ் டன் டு தம், என்ன செய்யப்பட்டிருக்கு, என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். டூ டஸ், டூ டிட்டு டஸ் அப்படி அர்த்தம். டன்னு டு தம் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் டன் டு தம், என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே கீழே எக்ஸாம்பிள் சொன்னோம். அப்போ என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டை கொண்டாந்து சப்ஜெக்டாக மாற்றி வச்சுக்கணும். அப்போ இந்த வேர்பை V3 அந்த இடத்துல மாற்றி வச்சுக்கணும். அப்போ இது சிங்குலருக்கு பி ஃபார்ம் வேர்பு, அடிஷ்னல் பி ஃபார்ம் வேர்பு கம்பல்சரியாக சேர்க்கணும். இது ஞாபகம். அப்போ ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரிடே, நான் ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் பேசிக்கிறேன் அப்படி அடிச்சு சொல்லுவேன். ஆனால் இங்கே பேசிவ் ஃபார்மில் எப்படி பாருங்களேன், இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ எவ்ரிடே, இந்த ஆங்கிலம் என்னால் பேசப்படுகிறது, நான் பேசுகிறேன், என்னால் பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது தான் இது தமிழ் மீனிங் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாக்கி என்ன இருக்குன்னு பார்ப்போம் பின்னாடி. ஐடென்டிஃபை சேஞ்ச் திஸ் பேர் ஆஃப் த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்டிவைஸ் எப்படி பேசிவைஸ் மாற்றுறது, நமக்கு கொடுத்து பேசிவைஸ் மட்டும்தான் புக் பேக்கில் பேசிவைஸ். இந்த பைலட் ஃப்ளை ஃப்ளூ அப்படி மாற்றோம். ஃப்ளை ஃப்ளூ த ஏர்பிளைன் பெங்களூர். அப்போ பைலட் என்ன பண்ணா, பறந்தது. என்னது, ஏர்பிளைன் பெங்களூருக்கு பறந்துச்சு. பாஸ்ட் டென்ஸில் பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும் நம்ம. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஏரோப்ளைனை சப்ஜெக்டாக கொண்டு வந்துடணும் இங்கே, த ஏரோப்ளைன். அப்போ இந்த ஃப்ளையை V3 மாற்றணும். எப்படி மாற்றணும், ஒரு அடிஷனல் பி ஃபார்ம் வெர்பு சேர்த்தணும். இது பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம் வெர்பு வாஸ். அப்போ வாஸ் ஃப்ளவன், ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளவன் ஃப்ளோன் அப்படி அர்த்தம் சொல்லுவோம். ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளோன் அப்படி அர்த்தம் சொல்லுவோம். டு பெங்களூர், எங்கே பறந்துச்சு, பெங்களூருக்கு. யார் மூலியமா, பை த பைலட் மூலியமாக அந்த இடத்துல பறந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், சப்ஜெக்டு வேர்பு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை இங்கே சப்ஜெக்டாக மாற்றிட்டோம். ரெண்டாவது இந்த வெர்பை V3 மாற்றிட்டோம். எங்கே போகுது, பெங்களூர் போகுது. யார் மூலியமாக போகுது, இந்த பைலட்டை சப்ஜெக்டை இங்கே லாஸ்ட் கொண்டு வரும். இது புரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்களேன், த பனானாஸ் வேர் ஈட்டன் பை த மங்கி. பாசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். அப்போ அந்த மங்கியை சப்ஜெக்டை அந்த சொல்லணும். த மங்கீஸ், த மங்கீஸ், மங்கி அப்படி வரணும். த மங்கீஸ் ஏட் பனானாஸ். அப்போ ஈட்டு ஏட்டு, அப்போ வாஸ் ஏட்டன் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், சிம்பிள் பாஸ்ட் மாற்றும் பொழுது ஏட் ஏட்டன் அப்படி அர்த்தம். அப்போ ஏட்டு பனானாஸ் அப்படி. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் மாற்றலாம், ஆக்டிவ் பாசிட்டிவ் ஆக்டிவ் அப்படி நம்மளே அதில் மாற்றி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், சேஞ்ச் த வாய்ஸ் ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. இந்த புக் பேக்கில் எல்லாமே எழுதி நீங்கள் அதில் வச்சுக்கணும். அதில் புக் பேக்கில் உள்ளதை எழுதி புக் பேக்கில் வச்சுக்கணும். நம்ம
வரப்போ சொல்லணும். அதில் புக்கில் குறிச்சிக்கிட்டு வரணும். நீங்கள் எப்போ வந்தாலும் புக்கில் வரும்பொழுது புக்கில் குறிச்சிக்கிட்டு வரணும். அதில் இதில் புக் பேக்கில் இருக்குது. முகமது ஃபாலோஸ் த ரூல்ஸ். இது என்ன டென்ஸ் அப்படின்னாக்கா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம வந்து மாற்றும்போது பேசிவ் மாற்றும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு அந்த இடத்துல மாற்றணும். எப்படி மாற்றுறது? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஒன்று சப்ஜெக்ட் அந்த இடத்துல போகணும். த ரூல்ஸ். அப்போ இது ப்ளூரல் ஃபார்மட். அப்போ என்ன பண்ணணும்? ஆர்க வார்த்தை அந்த இடத்துல போகணும். இப்போ ஃபாலோட மாற்றணும். அப்போ பைங்கிற வார்த்தை அந்த சேர்க்கணும் முகமது. அப்போ அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுகிறான் அப்படின்றத ஃபாலோ பண்ணப்பட்டது. யாரால்? முகமதால் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படின்றத சொல்கிறோம். மோகன் ஹாஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ். அவன் என்ன பண்ண அந்த கோர்ஸை கம்ப்ளீட் முடிச்சுட்டான். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அந்த இடத்துல இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாசிவ் வாய்ஸுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாற்றணும். பாசிவில் ப்ரெசன்ட்லேருந்து ப்ரெசன்ட் தான் பாஸ்ட்டாக மாற்றணும். இது என்றைக்கும் மாற்றவே கூடாது. சேஞ்ச் வரவே வராது. அதாவது பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றும் பொழுது ப்ரெசன்ட்ல இருந்துன்னா ப்ரெசன்ட்டுக்கு தான் மாற்றணும். பாஸ்ட் இருந்துன்னா பாஸ்ட்டுக்கு தான் மாற்றணும். அது அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சப்ஜெக்டை கொண்டு வந்து இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே போட்டுரும். இது சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து இங்கே சப்ஜெக்டை மாற்றுறோம். இந்த கோர்ஸ். அப்போ அது ப்ளூரல் ஃபார்மட். கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட். அப்போ ஹாவ்ங்கிற வார்த்தை ப்ளூரல் ஃபார்மட்டு. பீன் கம்ப்ளீட்டட் பண்ணப்பட்டது. பை மோகனால் கம்ப்ளீட் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏன் சார் அந்த இடத்துல பீன் வந்தாக்க பர்ஃபெக்டில் பொறுத்த வரைக்கும் ஹாவ் பீன் வார்த்தை சேர்க்கணும். அடுத்தது மங்கள்தேன் இஸ் சிங்கிங் இந்த ப்ரேயர். அப்போ ப்ரேயர் பண்ணால் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அப்போ ஈஸ் சிங்கிங்கிற வார்த்தை வந்து ஈஸ் பீ சிங்கிங் பாடப்பட்டது. யாரால்? மங்கள்தேன் பாடப்பட்டுகிறார் அப்படி வார்த்தை அழைச்சிருக்கோம். அடுத்த ஹூ ரோட் திஸ் கம்ப்ளைண்ட். யார் இந்த கம்ப்ளைண்ட் எழுதினது அப்படின்னு நம்ம அது கேட்கணும். அப்போ கேட்கும்பொழுது ஹூ வந்துச்சுன்னா பை ஹூங்கிற அர்த்தம் அதில் சேர்க்கணும். ரோட்டை வந்து வாஸ் ரிட்டன் எழுதணும். ஆனால் வாஸ் இங்கே போட்டோம், திஸ் இங்கே போட்டோம், கம்ப்ளைண்ட்டும் ரிட்டன். பை ஹூம் வாஸ் திஸ் கம்ப்ளைண்ட் ரிட்டன். யாரால் இந்த கம்ப்ளைண்ட் புகார் எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல சப்ஜெக்டாக மாற்றணும். வேர்பை V3 அந்த இடத்துல மாற்றணும். V3 மாற்றும் பொழுது என்றைக்குமே ஒரு பி ஃபார்ம் வெர்பு சேர்க்கணும். புரியுதா? அதில் பி ஃபார்ம் வெர்பு சேர்க்கணும். சேர்க்காமலாம் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பாருங்களேன். மே காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறது மகிழ்ச்சியோட. இப்போ இதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றணும். மேங்கிற வார்த்தை அதில் அப்படியே போட்டுட்டோம். இதில் வேறு எந்த சேஞ்சஸ் கிடையாது. யூவை கொண்டாந்து இங்கே போட்டணும். பி பிளஸ்டு. பிளஸ் இதுதான் வெறுப்பு. அப்போ என்ன பண்ணணும்? பி பிளஸ்டு வித் ஹாப்பினஸ் பை த காட். கடவுள் மூலியமாக உன்னை ஆசீர்வதிக்கப்படுவாய். மே காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லணும். மகிழ்ச்சியாக இருக்கப்படுவாய். கடவுள் மூலியமாக மகிழ்ச்சியாக இருக்கப்படுவாய் அப்படின்னு வார்த்தை. இதான் தமிழ் மீனிங். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதில் இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளது. நீங்கள் புக் பேக்கில் ஆன்சர் எழுதிக்கலாம். A house is being constructed by them. இது பாசிவ் வாய்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். ப்ரெசன்ட்ல இருந்துச்சுன்னா ப்ரெசண்ட்டுக்கு தான் மாற்றணும். பாஸ்ட்னாக்கா பாஸ்ட்டுக்கு தான் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம்? தம்மை வந்து தே அந்த இடத்துல மாற்றுறோம். அப்போ தேக்கு பக்கத்தில் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. எ ஹவுஸ் வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ எ ஹவுஸ் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை தம். அவர்களால் வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கப்பட்டது அப்படின்னா கட்டப்பட்டு கொண்டிருக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க. லெட் மீ த டோர் நாட் பி ஸ்லாம்டு. டோர் வந்து அந்தளவுக்கு ஸ்லாம்னாக்க அடிக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. நாட் டு பி ஸ்லாம்டு பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் டோன்ட் ஸ்லாம் த டோர். மூடாத, க்ளோஸ் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது. டோன்ட் க்ளோஸ். அது ஆர்டர் பாசிவ் வாய்ஸ் மாறும். முடுக்கப்பட்டிருக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அடுத்து பாருங்க. அந்த டீம் வாஸ் ட்ரெயின்டு பை த கோச். அந்த டீமை யாரால் கோச் பண்ண செய்யப்பட்டதுனாக்க பயிற்சியாளர் கோச் செய்யப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோச்சை கொண்டாந்து இங்கே வச்சிடறோம். சப்ஜெக்டாக வச்சிடறோம். இந்த ட்ரெயின்டு கீழே இறக்கிறோம். இந்த வச்சிடறோம். அப்போ இந்த கோச் ட்ரெயின்டு த டீம். யார் செய்யப்படுகிறது? இந்த கோச்சு செய்யப்படுகிறார் அப்படின்னு. ட்ரெயின்னாக்க பயிற்சி அளிக்கப்பட்டது, பயிற்சி அளிக்கிறார், பயிற்சி அளித்தார். இந்த கோச்சு ட்ரெயின்டு தம், ட்ரெயின் த டீம். இந்த கோச் பயிற்சிக்கு அளித்தார் அப்படின்னு. அப்போ அதை அந்த டீம் வந்து பயிற்சியாளர் அளிக்கப்பட்டது அப்படின்னு. பயிற்சியாளர் பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்களேன். இது எல்லாமே புக் பேக்கில் உள்ளது.
புக் பேக்கில் பார்த்தேன் மேக் சென்டென்ஸ் யூஸிங் த பேசிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வெர்பு புக்கில் இருக்குது. இது எல்லாமே பேசிவ் வாய்ஸ் மாற்று. தாகூர் அவார்டு நோபல் ப்ரைஸ் எல்லாம் ஸ்லாஷ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவார்டு நோபல் ப்ரைஸ் அவார்டு, தாகூர் அவார்டு நோபல் ப்ரைஸ். அவார்டுனாக்கா கொடுக்கப்பட்டது பாஸ்டன்ஸ். இந்த செயலே பாஸ்டன்ஸ். இது தாகூர் எப்போ இருந்தார், அப்போ பழைய காலத்தில். அப்போ நம்ம பாஸ்டன்ஸ் மாற்றி தான் ஆகணும். பாஸ்டில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் தான் மாற்றணும், ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டுக்கு தான் மாற்றணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இப்போ தாகூர் வாஸ் அவார்டோடு த நோபல் ப்ரைஸ். அவருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்தாங்க, கொடுக்கப்பட்டது. IIM அகமதாபாத் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1961. IIM அகமதாபாத் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1961 கட்டப்பட்டது. அப்போ பாஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பாஸ்டன்ஸில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அந்த இடத்துல மாற்றிருக்கும். இப்போ சத்தீஸ்கரா ஃபார்ம் 2000 2000 வந்து உருவாக்கப்படுகிறது. ஃபார்ம்டுங்கிற வார்த்தை அதில் போட்டிருக்கணும். ஃபார்ம்ங்கிற வார்த்தை அமைச்சாங்க அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். இப்போ சத்தீஸ்கரா வாஸ் ஃபார்ம்டு இன் 2000. அப்போ என்னங்கிற பக்கத்தில் 2000 வரணும். அதில் 2000 வந்து அமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஃபார்ம்னாக்கா உருவாக்குதல். ஃபார்ம்டு வாஸ் ஃபார்ம்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை கொடுத்துருக்காங்க, நம்மளாம் அந்த இடத்துல எழுதணும். என்ன சார் ஃபார்ம்னு கொடுக்கல, நம்ம ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. சத்தீஸ்கராஃப் வாஸ் ஃபார்ம்டு, சத்தீஸ்கராஃப் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் இனாகிரேட்டட் இன் இந்தியா 1853. அப்போ முதல்ல வந்து பயணி வந்து இனாகிரேட்னாக்கா இது பண்ணப்பட்டது, ஏற்றப்பட்டது. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின், ஃபஸ்ட்டு பேசஞ்சரோட ட்ரெயின் வாஸ் இனாகிரேட்டட் உருவாக்கப்பட்டது, வரவேற்கப்பட்டது, பேசப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம். எப்போ இந்தியாவில், எங்கே இந்தியாவில் இன் 1853 1853 இந்தியாவில் அது செய்யப்பட்டது. ஸோ அடுத்து பாருங்களா, இந்தியா ஏர்லைன்ஸ் செட் அப் 1953. இந்தியன் ஏர்லைன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது எப்போ 1952. அப்போ மீண்டும் சொல்லுவோம், இந்தியன் ஏர்லைன்ஸ் வாஸ் செட் அப் இன் 1953 1953 வாஸ் அமைக்கப்பட்டது. இது செட் அப் அப்படின்னாக்க ஃப்ரேசல் வெர்பு, அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.